அனைத்து விசாரணைகளுமே நீங்கள் பார்க்கலாம். ஆட்சிக்கு வருகின்ற பொழுது உடனடியாக ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் நிறைய வாகனங்கள் கைப்பற்றப்பட்டது. முறைகேடாக அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அரச உயர் அதிகாரிகள் பயன்படுத்திய அரச வாகனங்கள் என்று கைப்பற்றப்பட்டு பார்வைக்கு வைக்கப்பட்டது. இதே போல உங்களுக்கு நன்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் வலிகாம பிரதேசத்தில், யாழ்ப்பாணத்தில் பலாலி பிரதேசத்தில் ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி ஜனாதிபதி தேர்தல் கிட்ட வச்சு விடுவிக்கப்பட்டதாக, ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச உடனே விடுவிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதை பிரவரியப்படுத்தாமல் அது அறிவிக்கப்பட்டதன் விளைவு ஏனைய ஊடகங்களால் அது பிரவரியப்படுத்தப்பட்டது. அதே போல அந்த பொது தேர்தலுக்கிட்ட ஆனரவில் ஒரு ஒரு இராணுவ காவலரன் பின்னகர்த்தப்பட்டது. அந்த தேர்தல் அதில் ஒரு பேச்சு பொருளாகி பாராளுமன்ற தேர்தலில் வட மாகாணத்தில் அல்லது கிழக்கு மாகாணத்தில் மக்கள் நினைத்தார்கள் அல்லது இந்த இராணுவத்தை இவர்கள் குறைப்பு செய்ய போகிறார்கள் என்று. நேற்று சிறுநேசன் எம்பி, நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திருநேசன் எம்பி பேசுகின்ற பொழுது முல்லைத்தீவு வன்னி பிரதேசத்தில் 2 மக்களுக்கு ஒரு இராணுவ வீரர்கள், யாழ்ப்பாணத்தில் 7 மக்களுக்கு ஒரு இராணுவ வீரர் அடிப்படையில் குவிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த அடிப்படையில் மக்கள் நினைத்தார்கள் இந்த இராணுவம் அகற்றப்பட போகின்றது, தமிழ் மக்களிட ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசம் விடுவிக்கப்பட போகின்றது நினைத்தார்கள். இந்த அரசின் மீது தமிழ் மக்கள் ஒரு சிறிய நம்பிக்கையை கொண்டு யாழ்ப்பாணத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொண்டார்கள். அதே போல் வன்னி கிழக்கு மாகாணத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இப்போ 100 நாட்களின் பின்பு இது ஏமாற்றப்பட்டு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல தான் இந்த பட்டணந்த முகாமும், அதே போல இந்த வாகனங்கள் சோகு விட்டது உங்களுக்கு தெரியும். முக்கியமான ஒரு இடத்துல ஒன்றத்தான் அந்த வாகனத்தை பார்வைக்கு வைத்தார்கள். இன்றைக்கு அவர் வாகனத்தை வைத்திருந்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, யார் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது? அதன் பின்பு அவர் வருகின்ற பொழுது மஹிந்த ராஜபக்ச மீது அல்ல கோத்தபாய ராஜபக்ச மீது தாங்கள் அப்படி எடுப்போம் நடவடிக்கை, ஊழலை எடுப்போம், ஊழலை ஒழிப்போம், வெளிநாடுகளுக்கு செல்வோம், வெளிநாடு வங்கிகள் இருக்கிற காசை கொண்டிருவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். என்னத்தை செய்தார்கள்? பின்பு ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் அவர்களால் நகர முடியாது. ஏனால் மஹிந்த கோத்த அந்த ஃபேமிலியே அவர்களை இறக்கி பிடிக்கும். அதே போல நேர தேசபந்து இப்போ பொலிஸ்மா அதிபர், அது அவருடைய இலங்கையினுடைய பொலிஸ்மா அதிபராக இருந்தவரை கூட 20 நாள் சென்றது அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கான கைது செய்வதற்கு. ஆனால் கைது செய்ய முடியல, அவரை நீதிமன்றத்தில் வந்துட்டார். ஆனால் அதே கூட பேச்சு பொருள் ஆக்கிறார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில். இன்றைக்கு கொண்டு வந்து பாருங்கோ, தப்பி ஓட முடியாமல் நாங்கள் 5 அல்லது 6 போலீஸ் குழுக்களை அமைத்து இவருக்கு நெருக்கடியை கொடுத்து இங்கே கொண்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு திட்டம் பண்ணதை ஒரு பேச்சு பொருளாக்கி, அது ஒரு குறிப்பிட்ட அவர் செய்தது மிக பெரும் தவறு. ஆனால் இந்த விசாரணைகள் எல்லாம் முழுமை பெறாது.